ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காயை வச்சு நம்ம 3 விதமான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்நாக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும், எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். வாங்க இப்போ வாழைக்காயை வச்சு 3 விதமான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வாழைக்காவை வேக வச்சுக்க போகிறோம். நான் 2 வாழைக்காவை எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வேக வச்சுக்க போகிறேன். வாழைக்காய் நல்லா வேகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாழைக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கத்தியில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இறங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கத்தி வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வாழைக்காய் வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு வேளை வேகலைன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த வாழைக்காயில் இருக்கிற தோலை உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருந்த தோல் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா இதை மசிச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காயை இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த தாளிப்பை நம்ம வாழைக்காயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகள் வேணால், கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 120 கிராம் இருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு அரிசி மாவு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அரிசி மாவுலாம் எதுவுமே சேர்க்காமல் செய்கிறேன். கொஞ்சம் மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற உருண்டைகளை இதில் போட்டு நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போடணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. இப்போ மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக படுற அளவுக்கு எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு 1 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வெந்து மேலே லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாழைக்காயை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம போண்டா ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்வோம். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி வாழைக்காவை உள்ளே வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள், 2 வாழைக்காய் இருந்தாலே போதும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நிறையவே நம்மளால் சிப்ஸ் ரெடி பண்ண முடியும். இனி கடைக்கு போய் வாங்கவே வேணாம், வீட்டிலேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கூட பழுத்திருக்கக்கூடாது.
இந்த 2 ஓரங்களையும் முதல்ல கட் பண்ணிவிட்டு தோல் வந்து சீவி எடுத்துக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தோல் ஃபுல்லாகவே மொத்தமாக எடுத்துடணும், கொஞ்சம் கூட தோல் இருக்கக்கூடாது. கத்தியை விட இந்த மாதிரி பீலர் வச்சு யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி காய் துருவல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நமக்கு சிப்ஸ்லாம் போடுறதுக்கு தனியாகவே வந்து ஸ்லைசர் வந்து விற்கிறாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் கேரட்லாம் துருவுற இந்த காய் துருவல்லே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்லைஸ் பண்ணுறது இருக்கும். அதை வச்சு தான் இப்போ நான் வந்து வாழைக்காவை ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்லைசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் போடுறதுக்கு ஏற்றது போல் நல்லா மெல்லிசாக நம்மளால் ஸ்லைஸ் பண்ணி எடுக்க முடியும். நல்லா மெல்லிசாவும் கூட வரும். கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒரு 2-3 முறை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எப்படி ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெல்லிஸாகவே நம்ம வந்து சிப்ஸுக்கு ஏற்றது போலவே கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இதே போல் எடுத்துருக்கிற இன்னொரு வாழைக்காவையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்ல மெல்லிஸாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வாழைக்காவை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து வச்சுடுங்க, அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். 2 வாழைக்காவையும் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலே அப்படியே ஊற வச்சுக்கலாம். சேர்த்துருக்கிற உப்பு மஞ்சள் தூள் வந்து நல்லா பிடிக்கட்டும், வாழைக்காயில் நல்லா அப்படியே ஊறட்டும். இந்த மாதிரி ஒன்றா ஒட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் இப்படி கையில் பிரித்து விட்டிங்கன்னா இதுக்கும் வந்து உப்பு மஞ்சள் தூள் வந்து இறங்கும். கொஞ்சம் தனித்தனியாக ஒட்டி இருக்கிற ஸ்லைசஸ்லாம் தனித்தனியாக அப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காவை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு தண்ணியிலே நல்லா விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கோங்க. இந்த வடிகரண்டியில் நல்லா வடிகட்டி வாழைக்காவை மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இருந்துச்சுன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து தெறிக்கும். அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்க சொல்கிறது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காவை ஒன்று ஒட்டி இருந்தாலும் தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் மாறக்கூடாது. ரொம்ப கலர் மாறிச்சுன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். சிப்ஸ் வந்து சாப்பிடும்போது நல்லா வெந்திருக்கணும், கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து மாறி இருக்கணும். அதை பார்த்து நம்ம எடுக்கணும். ஸ்டவ்வை வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாக மட்டுமே வச்சு குக் பண்ணாமல் அப்பப்போ கொஞ்சம் தீயை ஏற்றி இறக்கி கொஞ்சம் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிப்ஸ் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், தீஞ்சு போகாமலும் இருக்கும். ஒரே ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. கொஞ்சம் தீயை அதிகப்படுத்தியும் குறைச்சும் நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாழைக்காவை ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா நுர வந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், கொதிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வெந்துட்டு கரண்டில் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற வாழைக்காவையும் தனித்தனியாக எடுத்து நீங்கள் இப்படி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா எண்ணெயில் போடும்போது நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாழைக்காயில் நம்ம எவ்வளோ சிப்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு வாழைக்காய் 10 ரூபா அப்படி தான் இருக்கும். 2 வாழைக்காய் வெறும் 20 ரூபா தான். அதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிப்ஸ் வந்து வந்துருச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் கொடுத்து வாங்குறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஈஸி சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. முக்கியமாக ஒரே ஒரு டிப்ஸ் தான், எண்ணெயில் பார்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் விடக்கூடாது. அதே சமயம் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கனாலும் கொஞ்சம் நமுத்து போன மாதிரியே இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி ஸ்லைஸ் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நம்மளால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். நம்ம வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செஞ்சோம். நீங்கள் வெறுமனே இந்த சிப்ஸை அப்படியே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லை கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சிப்ஸை மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் அப்படி இல்லைன்னா உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா குலுக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்பைசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம இப்படியே கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட. நல்லா மொறுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சிப்ஸ் வந்து.
நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் 2 வாழைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வாழைக்காய் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக இந்த சைஸில் இந்த நீளத்துக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் வந்து ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப வேக வைக்க வேணாம். வாழைக்காய் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிட்டு வாழைக்காய் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் வேக வைக்கும் போதே நான் உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா நான் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ண வேணான்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மைதா மாவு 1 கப் எடுத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சிட்டும் பாருங்கள். வாழைக்காவை வந்து இந்த மாவில் நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். வாழைக்காவில் இந்த மாவு ஒட்டுற அளவுக்கு நம்ம கரைச்சா போதும். இந்த பதத்துக்கு கரைச்சா கரெக்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து நம்ம நல்லா கையில் வந்து நல்லா உடச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், கையிலேயே நல்லா பொடியாக வர அளவுக்கு நான் நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் போட்டு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கார்ன்ஃப்ளேக்ஸில் டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா வாழைக்காயும் இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடேறினதுமே ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. கம்மி ஃப்ளேம்லேயே நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காவை ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு இல்லை. கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ திருப்பி போட்டுக்கலாம். மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் மட்டும் வச்சு நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்பவே வித்தியாசமான ஒரு விதத்தில் நம்ம ஸ்நாக் ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பப்போ செய்ய சொல்லியும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம மேலே கோட்டிங் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் கொடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நீங்கள் மேலே நல்லா ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பிரெட் க்ரம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கு, இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 3 விதமான ஸ்நாக் ரெசிபியுமே பிடிச்சிருக்கும். அதுவும் நம்ம வாழைக்காயை பேஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ஸ்நாக்கையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.